Hello everyone, welcome back to the channel. So next to an interesting problem, find missing and repeated values. So you are given a zero index 2D integer matrix grid of size n cross n with values in the range 1, n square. Each integer appears exactly once. Expect A which appears twice and B which is missing. The task is to find the repeating and missing number A and B. Returned zero indexed integer array answer of size 2 with the answer 0 equals to A and answer 1 equals to B. ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஒன்லேருந்து என் வரைக்கும் உள்ள ஒரு கிரெட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கிரெட் இருக்குன்னா 2 × 2 4. அப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்க போகுது. 1 2 3 4 அப்படின்னு 4 எலமெண்ட் இருக்கும். ஆனால் அவங்களே சொல்றாங்க ஒரு எலமெண்ட் கண்டிப்பா மிஸ் ஆயிருக்கும், ஒரு எலமெண்ட் ரிப்பீட் ஆயிருக்கும், அந்த எலமெண்ட்டுக்குள்ள ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து புரியுது இது ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1, 3, 2, 2, அப்படின்னு இருக்கு. ஸோ கிரிட்டை விட்டுருங்க, கிரிட்டு அந்த மேட்ரிக்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா 1, 3, 2, 2 அப்படிங்கிற 4 நம்பர் இருக்கு. ஸோ இப்போ இதுல மிஸ்ஸிங் நம்பர் என்ன, ரிப்பீட்டட் நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் 2 அண்ட் மிஸ்ஸிங் நம்பர் என்ன 4. அவ்வளவுதான் மிஸ்ஸிங். ஸோ வந்து அப்ப என்ன சொல்ல வராங்கிறது புரியுதா? அவ்வளவுதான். ஸோ வந்து ஒரு அரே கொடுத்துருக்கோம், அதுல வந்து ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும், அந்த இன்னொரு நம்பர் மிஸ் ஆயிருக்கும், அது என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 9, இது ஷார்ட்டடா இருக்கும் அப்படிலாம் சொல்லல. அதனால எப்படி வேணா இருக்கும். 9, 1, 7, 8, 9 ரெண்டு வாட்டி வந்துச்சா, ஸோ அப்போ வந்து 9. அடுத்தது இதுல 5 இல்லவே இல்லை, ஸோ அப்போ 5 மிஸ்ஸிங் நம்பர். தட்ஸ் இட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து டெஃபினட்டா இதை நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்ல தான் சால்வ் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதே பார்த்துக்கலாம். 1, 3, 2, 2 அப்படின்னு ஒரு அரே இருக்கு. இப்போ இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4 இப்படிதான் எக்ஸ்பெக்டடா இருக்கும். அதாவது அரே வந்து இப்படிதான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் 2 டைம் வந்துருக்குது. அந்த ஒரு அதனால ஒரு எலமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு சொல்றாங்க. கரெக்டா? இதுல என்ன இருக்குது, இதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அவங்களே சொல்லிட்டாங்க. ரிசல்ட் நிறைய வந்து முதல்ல ரிப்பீட்டட் நம்பரை போட்டுருங்க, அடுத்து மிஸ்ஸிங் நம்பரை போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுல ரிப்பீட்டடா என்ன நம்பர் இருக்கு, 2 இருக்கு, மிஸ்ஸிங் நம்பர் என்ன இருக்கு, 4 இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் ரிசல்ட்டா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. கரெக்டா? ஸோ இது எப்படி மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்ல போடலாம் அப்படின்னா, ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா அவங்க கொடுத்துருக்க மாதிரி ஏங்கிறத வந்து ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க மாதிரி ஏங்கிறத வந்து நான் ரிப்பீட்டட் நம்பர் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்றேன். ஓகே, ஸோ ஏ வந்து நான் ரிப்பீட்டட் நம்பர் சொல்றேன் அண்ட் பி வந்து மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரியுதா? ஸோ வந்து ரிப்பீட்டட் நம்பர் ஏ சொல்றேன், மிஸ்ஸிங் நம்பர் பி சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஒரு அதாவது ஒரு அரே கொடுத்துருப்பாங்க, ஒரு கிரிட் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை அரேவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் வந்து ஒரு என்னமா இருக்கணும் அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. 1, n ஸ்கொயர் சொன்னனால நான் இப்போ இது வந்து 2 ஸ்கொயரா, ஸோ அதனால 4 வரைக்கும் இருந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சம், இப்போ இதோட சம் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதோட சம் கண்டுபிடிச்சு இதோட சம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒரு கால்குலேஷனுக்கான ஒரு ஃபார்முலா கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 1 + 1 + 3 + 2 + 2 இது என்ன ஒரு ஆன்சர் 8 வருதா? டன். ஓகே, ஸோ அதே வந்து நம்ம இதை நான் எக்ஸ்பெக்டடா இருக்கிறதுல நான் ஆட் பண்றேன். இதுக்கு நம்ம ஃபார்முலாவே இருக்கு இல்லையா, 8 × 10^2. அப்ப என்னென்ன 4, அவ்வளவுதான். 4 + n × 10^2. ஸோ 4 × 5 / 2. அப்போ வந்து என்ன வரும், 2 × 5 10 வரும். கரெக்டா? ஸோ அதாவது என்ன 1 + 2 + 3 + 4 அப்படிங்கிறதுக்கான டோட்டல் அவுட்னா 10. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா a - b, அதாவது நான் என்ன பண்றேன்னா ரிப்பீட்டட் நம்பருக்கு பதிலா அதாவது ரிப்பீட்டட் நம்பர் தான் இருக்கு, மிஸ்ஸிங் நம்பருக்கு பதிலா அப்படிங்கறதுனால நான் இது a - b அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ என்ன வரும், இதுலயே மைனஸ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ a மைனஸ் பிங்கிற இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா 8 மைனஸ் 10 இதுல இருந்து மைனஸ் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ ஏன் இதை நம்ம பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து 2 இருக்கு. அதாவது ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய நம்பர் இதுல 2, இதுல வந்து 4 இருக்கு. கரெக்டா. ஸோ இதுல பேசிக்கான அப்ரோச், அதாவது ரெண்டு ஃபார் லூப் போடுறது பிளஸ் வந்து ஹேஷ் மேப் வச்சு பில்ட் பண்றது, அது ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணிக்கணும். நான் ஆப்டிமல் சொல்யூஷன் தான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ a மைனஸ் b அப்படிங்கிறது வந்து 8,10 வருது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி இதை வச்சுக்கலாமா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா அஸ்யூம் பண்ணிக்கலாம். a மைனஸ் b அப்படிங்கிறது வந்து 8 மைனஸ் 10, அதாவது சம் மைனஸ் எக்ஸ்பெக்டட் சம் அப்படின்னு சொல்றோம். அதாவது டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. சரி, டன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். டன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ண போறோம். இந்த இதை வந்து ஒரு எலமெண்டா ஸ்கொயர் பண்ணி இதையும் ஒரு எலமெண்டா ஸ்கொயர் பண்ண போறோம். ஓகேங்களா. அப்படி ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் என்ன வரும், 18 அப்படின்னு வருது. இங்கே 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் 5, 3 ஸ்கொயர் 9, 9 பிளஸ் 9 4 ஸ்கொயர் 16, 25 பிளஸ் வந்து உங்களுக்கு 5 30. ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இதை பண்ண போறோம். a பவர் ஸ்கொயர் மைனஸ் b பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 மைனஸ் 13 போட போறோம். இதை பேசிக்கா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் பின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ வந்து a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b ஈக்குவல் டு 18 மைனஸ் 30 அப்படின்னா இந்த a மைனஸ் b தான் இங்க இருக்கு. ஸோ அப்போ வந்து இதை மைனஸ் 2 அப்படிங்கிறத நம்ம இங்க போட்டுடலாமா, டிவைடர்ல போட்டுடலாமா. ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா a பிளஸ் b ஈக்குவல் டு மைனஸ் 12 டிவைடட் மைனஸ் 2. ஓகேவா. ஸோ அப்போ a பிளஸ் பிங்கிறது என்னன்னா பிளஸ் 6 அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஓகேவா. ஸோ இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சா. ஸோ a மைனஸ் பி a பிளஸ் பி. அடுத்து இது ரெண்டுத்தையும் இது பண்ணோம் அப்படின்னா a மைனஸ் பி என்ன, a மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 2 அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் இது பேர் ரொம்ப சிம்பிள். மைனஸ் பி கேன்சல் ஆகிறது ஆட் பண்ணா. ஸோ அப்போ வந்து 2a ஈக்குவல் டு 4, அப்போ a ஈக்குவல் டு 2 ஆயிருமா. ஸோ அடுத்தது இப்போ 2 வந்து 2 பிளஸ் பி ஈக்குவல் டு 6 அப்படின்னா பி ஈக்குவல் டு 4 ஆயிரும். டன்னா. அவ்வளோதான். மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ வந்து அதாவது ஒரு அரே கொடுத்துருக்காங்க இல்லை கிரிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை அரேவாகவே அசியூம் பண்ணுங்க. ஏன்னா ப்ராப்ளம் ஈஸியாக சிம்பிளஸ்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரேவோட முதல்ல சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், எக்ஸ்பெக்டட் சம் ஆட் பண்ணிக்கிறோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். சம் மைனஸ் எக்ஸ்பெக்டட் சம் ஈக்குவல் டு a மைனஸ் பி அப்படின்னு கொண்டு வரோம். இதை ஒரு ஃபார்முலாவாக வைக்கிறோம். அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறதுக்காக அதே அரேவை வந்து ஸ்கொயர் பண்றோம் ஒரு இண்டிவிஜுவலையும். ஸோ அதை ஒரு a ஸ்கொயர்ல வைக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் அரேவையும் வந்து இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணி அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம். இப்போ a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி ஈக்குவல் டு ஒரு நம்பர் வருது. இப்போ இந்த a பிளஸ் பி வேணுங்கிறதுனால a மைனஸ் பி ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அதை டிவைட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் அபிஎஸ்ஸை கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. ஒரு நார்மல் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டு அதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணோம். கரெக்டா. ஓகே. ஸோ இதை வந்து ப்ராப்ளமா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து நம்பர் முதல்ல என்னன்னு தெரியும். கரெக்டா. ஏன்னா இது கிரிட்ல இருக்கு. கிரிட் டாட் லென்த் இன்ட்டு கிரிட் டாட் லென்த் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா. சரி. இப்போ என்ன வரும் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ n வந்து இதுக்கு வந்து என்ன வரும் 3 இன்ட்டு 3 9ன்னு வரும். இதுக்கு 2 இன்ட்டு 2 4ன்னு வரும். ஓகேவா. டன். லாங் யூஸ் பண்ணிக்கிறேன். சம் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அல்ல சம் ஈக்குவல் டு 0 அண்ட் ஸ்கொயர் சம் ஆல்சோ 0. ஏன் நான் லாங் யூஸ் பண்றேன் அப்படின்னா
2 power 31 minus 1 அதை தாண்டி வேல்யூஸ் போகும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது கால்குலேஷன் தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம லாங் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கேயே அவங்களே சொல்லிட்டாங்க n ஸ்கொயர் அப்படிங்கிற வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுனால கன்ஸ்ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ஸும் இதில் இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி சம் கண்டுபிடிச்சலாமா? இன்டிஜர் i ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இது வந்து கிரிட் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து ஒரு பேசிக் ஃபார் லூப் தான் நான் எடுத்துக்கிறேன். நான் ஜாவால தான் சால்வ் பண்றேன். இந்த ஒரு அரேவ் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிட்டு வரலாம். இந்த ஒரு அரேவ் எடுத்து ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஃபார் லூப் இன்டீஜர் இன்டீஜர் இது ஒரு அரே. கரெக்டா? அரே அண்ட் இதை வந்து நான் ரோன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த கிரிட்ல இருந்து எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு ஃபார் லூப் போடுறோம். இன்டீஜர் நம். ஓகேங்களா? இது வந்து ஒரு நம்மா எடுக்கிறோம். இதுல இருந்து ரோல இருந்து எடுக்கிறோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் பிளஸ், அதாவது சம்ம நம்ம இந்த நம்மள இருந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு எலிமெண்ட்டையும் சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஸ்கொயருக்கும் வேணும் இல்லையா? அப்ப இங்கேயே அதையே முடிச்சிடலாம். கரெக்டா? ஸ்கொயர் சம் ஈக்குவல் டு லாங், அதாவது இதை இன்டர்சேஞ்ச் கன்வென்ஷன் பண்ணும் போது ப்ராக்கெட்குள்ளதான் அதை போடணும். ஸோ நம் இன்ட்டு நம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? டன். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம். கிரிட்டுக்காக தான் 2 ஃபார் லூப் போகுது. இல்லைன்னா ஒரே ஃபார் லூப்ல அழகா முடிஞ்சிடும். ஓகே. ஸோ அந்த கிரிட்ல இருந்து ஒரு அரேவா எடுக்கிறோம். அந்த ஒரு அரேல இருந்து ஒரு எலமெண்டா எடுத்து சம் பண்றோம். அடுத்து ஸ்கொயர் சம் பண்றோம். ஸ்கொயர் சம்னா என்ன? சிம்பிள். அந்த நம்பர் 2 வாட்டி மல்டிபிள் பண்ணா ஸ்கொயர் சம் கிடைச்சிடும். தட்ஸ் இட். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. எக்ஸ்பெக்டட் சம் என்ன? சிம்பிள். n into n plus 1/2. ஒரு 1ல இருந்து n வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1/2. தட்ஸ் இட். அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? லாங்கா இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். முதல்ல கன்வென்ஷன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ வந்து n வந்து அதிகமாயிடுச்சு, 2 power 31 அதிகமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் வராது, கால்குலேஷன்ஸ் ராங்கா இருக்கும். அதனால தான் லாங் யூஸ் பண்றோம். ஸோ n into n plus 1 by 2 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ லாங் ஆஃப் எக்ஸ்பெக்டட் சம் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி லாங் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஸ்கொயர் சம்மும் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் சம்மையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே கன்வர்ஷன் லாங் தான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்ல படிச்சிருக்கிறது தான். n into n plus 1 into 2n plus 1, 2 into n plus 1 divided 6. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு சம் தெரியும், ஸ்கொயர் சம் தெரியும், எக்ஸ்பெக்டட் சம் தெரியும், எக்ஸ்பெக்டட் ஸ்கொயர் சம் தெரியும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? லாங். ஸோ என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட், அதாவது ஏ மைனஸ் ஒய், ஏ மைனஸ் பி அப்படிங்கிறதா கொண்டு வரணும். கரெக்டா? ஸோ ஏ மைனஸ் பி. ஓகே. ஸோ ஏ மைனஸ் பிங்கிறது என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பிங்கிறதுனா ரெண்டோட டிஃபரன்ஸ் தான். சம் மைனஸ் எக்ஸ்பெக்டட் சம். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சம் மைனஸ் எக்ஸ்பெக்ட் சம். ஸோ அடுத்தது என்னன்னா லாங் ஆஃப், அதாவது ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கும். ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்க என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதுல ஏ பிளஸ் பின்னு கொண்டு வந்திருப்போம். டிவைடட் நம்ம ஏ மைனஸ் பியை டிவைட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணா இந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் சம் மைனஸ், ஸோ அதை கொண்டு வந்துடலாமா? ஏ பிளஸ் பி. அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர் சம் மைனஸ் expected square sum. Expected square sum divided a minus b. ஏன் இந்த a minus b டிவைட் பண்றோம்? ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ங்கிறது a minus b into a plus b கொண்டு வரோம். அதை டிவைட் பண்ணுவோம்ல,
அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இன்டீஜர் ஏ என்ன? ஸோ என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் 2 பண்ணுமா? ஏன் அப்படின்னா ஏ 2a ஈக்குவல் டு ஆன்சர் வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு டிவைடட் 2 பண்ணுமா? தட்ஸ் இட். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும். ஏ மைனஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு சிம்பிளா டிவைடட் 2 போட்டுற வேண்டியதான். டிவைடட் 2 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இதை வந்து இன்டீஜரா மாற்றணும், கன்வென்ஷன்ல மாற்றிடலாம். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டால் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, கரெக்டா? ஸோ அப்போ வந்து அந்த ஏ மைனஸ் பி, அதாவது ஒரே நிமிஷம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 6 அப்படின்னா செகண்ட் டிவிஷனில் போட போகிறோம். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு வேல்யூ போட்டோம்னா அப்போ வந்து ஏ பிளஸ் பி, ஸோ இன்டீஜர் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ அப்படின்னு நம்ம போடணும். இதையும் நம்ம இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் இன்டீஜர் அரேல வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நியூ இன்டீஜர். ஸோ இந்த ஏ கமா பி அப்படியே கொடுத்துடலாம். ஓகே, டன். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆயிடுச்சு. And all the test cases, okay, obviously clear ஆயிருக்கு. Okay, so what is the time complexity? Time complexity வந்து இந்த இடத்துலயே நம்ம கிரிட் யூஸ் பண்றதுனால big O of n square போட்டிருக்கோமா? ஓகே, big O of n square. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா அரேவோ இல்லை ஹேஷ் மேப்போ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து big O of 1. ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி கிளியராக இருக்கு. டன். ஸோ இதுதான் இதுக்கான ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஒரு வாட்டி பார்த்துலாம். என்னங்கிறது என்னன்னா கிரிட் லென்த்து இன்ட்டு ஸ்கொயர், அதாவது அதை 2 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். சம்முன்னு ஒன்று எடுத்திருக்கோம், ஸ்கொயர் சம் எடுத்திருக்கோம். இந்த சம்மை கொண்டு வந்திருக்கோம். ஸ்கொயர் சம் வந்து ஒரு அந்த நம்பரை மல்டிபிள் 2 டைம் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். எக்ஸ்பெக்டட் சம்முக்கு ஃபார்முலா இருக்கு, டேரக்டாகவே அப்ரோச் பண்ணிட்டோம். n into n plus 1/2. ஸோ எக்ஸ்பெக்டட் ஸ்கொயர் சம்முக்கு n into n plus 1 into 2n plus 1/6 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக நீங்கள் ஃபார்முலாவை எலாபரேட் பண்ணி போடுங்க. மேபி சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ராக்கெட்டோ இல்லை சம்திங் பாட் மாஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி சம் மைனஸ் எக்ஸ்பெக்டட் சம், ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் ஏ மைனஸ் பி அப்படி போட்டோம்னா வந்துடும். கரெக்டா? ஸோ அடுத்தது ஏ என்ன, ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் பி டிவைடட் 2. ஸோ அது ரெண்டுத்தையும் இது பண்ணோம்னா கரெக்டாக கிடைச்சிடும். ஓகே, பிங்கிறது என்ன, ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ அப்படிங்கிறத போட்டோம்னா பி கண்டுபிடிச்சிடும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். பட் இந்த இதில் கிரிட் கேட்டிருக்காங்க. பட் பேசிக்காக ஒரு அரேவா நம்ம அசியூம் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணால் இதை பெட்டராக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வெயிட் பண்ணலாம்.